குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்களில் 4வது நபராக சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அவர் வினோத் காம்ப்ளியை எப்படி சாரதாஸ்ரம் அப்படிங்கிற அந்த ஸ்கூலில் சந்திக்கிறாரு. சாரதாஸ்ரம் அப்படிங்கிற அந்த ஸ்கூலுக்கு அவர் வருவதற்கான முழு காரணமாக இருந்தவர் அஷ்ரேகர். அஷ்ரேகர் அந்த ஸ்கூலில் கிரிக்கெட் பயிற்சியாளராக இருந்தாருங்கிற தகவலை நம்ம பார்த்தோம். வினோத் காம்ப்ளியை முதல்ல சந்திக்கிறாரு. சச்சினை விட ஒரு வயசு பெரியவர் அவர். அந்த வயசு வித்தியாசம் தெரியாதபடிக்கு கிரிக்கெட் அவர்களை இணைக்கிறது. 2 பேருமா பள்ளி அணியில் ஒன்றாக சேர்ந்து அஷ்ரேகர் சார்கிட்ட ரொம்பவே ஒட்டிக்கிறாங்க. ஒன்றா விளையாடி ஒன்றா குறும்பு செஞ்சு ஒன்றாவே சாதனையும் செய்கிறாங்க. இணையில்லாத பேட்டிங் திறமையினால 2 பேருமே அஷ்ரேகருக்கு செல்ல பிள்ளைகளாகவே மாறுகிறார்கள். சாரதாஸ்ரமில் சேர்ந்த பிறகு சச்சினுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை அந்த டிராஃபிக் தான். தினமும் காலையில் பாந்திராலேருந்து சிவாஜி பார்க்குக்கு போகணும். அங்கே போன பிறகு அங்கே பயிற்சி அவர் கொடுப்பாரு அஷ்ரேகர். அந்த பயிற்சியெல்லாம் முடிஞ்சு பள்ளிக்கு கிளம்புற வரைக்கும் அங்கே ப்ராக்டிஸு, அதுக்கப்புறம் பள்ளி வகுப்புகள், அதுக்கப்புறம் மத்தியானத்துலேருந்து மாலை வரைக்கும் மீண்டும் பயிற்சி. அந்த ஓய்வில்லாத ஓடி ஓடி பயிற்சி செஞ்சு அதுக்கப்புறம் மறுபடி பஸ்ஸில் அலைஞ்சு திரிஞ்சு மீண்டும் அவங்க வீட்டுக்கு பாந்திராவுக்கு வரணும். அப்போது ராத்திரி ஆகிடும், ரொம்பவே டயர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு மட்டும்தான் நேரமே சரியாக இருந்தது. சில வாரங்கள் இந்த மாதிரி அலைச்சலில் போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய மகனோட நிலைமையை பார்த்து, மகன் ரொம்ப சோர்வடைஞ்சு போய் வீட்டுக்கு வர்றதை பார்த்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அவனுடைய, அதாவது சச்சின் அவர்களுடைய பெற்றோர். அப்போ சிவாஜி பார்க் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெரியப்பா சுரேஷ் டெண்டுல்கரோட வீட்டில் விட்டுடலாம், சச்சினை அங்கே தங்க வச்சு படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. தன்னுடைய குடும்பத்தோட ரொம்பவே ஒட்டுதலாக ரொம்ப அட்டாச்சாக இருந்தவர் சச்சின். அதனால் இளம் வயதிலேயே பிரிஞ்சு போய் அங்கே இருக்கணுன்றது ரொம்ப தாங்க முடியாத வருத்தத்தை அவருக்கு உண்டாக்குது. ஆனாலும் கூட பெரியப்பா வீடு சிவாஜி பார்க்குக்கு பக்கத்துலேயே இருக்கே, முன்னையை விட அதிகமாக ப்ராக்டிஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. நினச்சப்பெல்லாம் பார்க்கில் போய் பவுலர்களை பந்தாடலாமே அப்படின்னு அவருக்கு உள்ள ஒரு ஆசை உண்டாகுது. அந்த காரணத்தினால தான் அவர் அந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்கிறாரு. பெரியப்பா வீட்டுக்கு அவர் ஷிஃப்ட் ஆனதுக்கு பிறகு சச்சினுடைய கிரிக்கெட் பயிற்சி இன்னுமுமே தீவிரமாக ஆரம்பிக்குது. பள்ளிக்கு போகிற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாமே சச்சினை சிவாஜி பார்க்கில் தான் பார்க்க முடியும். விடுமுறை நாளானா கேட்கவே வேணாம். காலம்புற 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புற சச்சின் 10:30 மணி வரைக்கும் நெட் ப்ராக்டிஸு, அதுக்கப்புறம் மத்தியானம் 1 மணி வரைக்கும் நண்பர்களோட ஜிம்கானால டேபிள் டென்னிஸ் வேற கூடவே, அதாவது பேரலாக கிரிக்கெட்டையும் விளையாடிட்டு இருக்காரு, டேபிள் டென்னிஸையும் ஆர்வம் காட்டுறாரு. பெரியம்மா சத்தம் போட்டு கூப்பிட்ட பிறகு தான் வீட்டுக்கு வந்து மதிய சாப்பாடு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் திரும்ப டேபிள் டென்னிஸ் ப்ராக்டிஸு, 3 மணிக்கு மறுபடியும் மட்டையை தூக்கிட்டு கிளம்புனாருன்னா ராத்திரி 7 மணி வரைக்கும் பேட்டிங் பயிற்சி. இருட்டின பிறகு கிரிக்கெட் விளையாட முடியாது அப்படிங்கும்போது கூட வீட்டுக்கு வந்து சேர மாட்டார், திரும்ப டேபிள் டென்னிஸ் விளையாட போயிடுவார். இரவு 9:30 மணிக்கு தான் நண்பர்கள் வீட்டில் அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர்னால எல்லாரும் வீடு திரும்பின பிறகு வேற வழியே இல்லை, இதுக்கு மேலே எந்த நண்பனும் இல்லை கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு அப்படிங்கிற அந்த நிலைமையில தான் தனி ஆளாக வீட்டுக்கு வருவார் சச்சின். இதுதான் அவருடைய பயிற்சி காலகட்டமாக இருந்தது. அப்போ சச்சினுக்கு வயசு என்னன்னா 12 தான் நடக்குது. தீவிரமும் தைரியமும் வெற்றியை ருசிப்பதில் கிடைக்கிற அளவற்ற போதையும் தான் சச்சினுடைய தனியாத கிரிக்கெட் தாகத்துக்கு தீனி போடக்கூடிய வகையில் இருந்தது. தளர்வில்லாமல் தொடர்ந்து அவருடைய கடினமான தினசரி பயிற்சிகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். சச்சினுக்கு பேட்டிங்கில் அதீத ஆர்வம் இருந்தாலும் கூட அவர் முதல்ல ஆசைப்பட்டது ஒரு ஃபாஸ்ட் பவுலராக, வேகப்பந்து வீச்சாளராக மாறணுங்கிறது தான். ஆனால் அதற்கு தேவைப்படக்கூடிய உயரமோ உடல் பலமோ சச்சின்கிட்ட இல்லை. ஆனாலும் அடங்காத ஆசை. பள்ளி அணியில் இருந்தப்பவே சச்சின் தொடர்ந்து பவுலராக வந்து வீசிட்டே தான் இருந்தார். அவருக்கு 14 வயதானப்போ சென்னையில் இருக்கக்கூடிய MRF பேஸ் அகாடமியில் பிரபல வேகப்பந்து வீச்சாளர் டென்னிஸ் லில்லி அப்படிங்கிறவர், அவர் கீழே பயிற்சி பெறலாம், அந்த தகுதி சுற்று வரைக்கும் அவர் வந்துடுறாரு. ஆனால் பையன் ரொம்ப குள்ளம் அப்படின்னு சொல்லி திரும்பி அனுப்பிடுறாரு டென்னிஸ் லில்லி. அதற்கு பிறகு முழு மூச்சா பேட்டிங்கில் தன்னுடைய பயிற்சியை முழு வீச்சில் காட்ட ஆரம்பிக்கிறாரு சச்சின். இடைவிடாத பயிற்சி தான் ஒரு வெற்றியாளனை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் அஷ்ரேகருடைய கண்டிப்பான கொள்கை. அதனால் எத்தனை திறமைசாலியாக இருந்தாலும் கூட
போட்டியில் விளையாடுறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நெட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும், வலைப்பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபடணும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக அவர் கண்டிஷனாக சொல்லிக்கிட்டே இருந்தார். அவருடைய கண்டிப்பான கவனிப்பில் மணிக்கணக்காக நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தார் சச்சின். சச்சின் மிகுந்த ஆர்வமுள்ள மாணவன் அப்படின்னு சொல்லி ரமாகாந்த் அஷ்ரேக்கர் அவரை பற்றி ரொம்பவே பாராட்டி பல இடங்களில் சொல்லியிருக்காரு. குறை ஏதும் இல்லாத பையன் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு முறை தவறு செய்து அதை சுட்டி காட்டி திருத்தி விட்டோன்னா அந்த தவறை மீண்டும் செய்யவே மாட்டான். எதுவானாலும் மிக விரைவில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குவிக் லேர்னர் சச்சின் அப்படின்னு சொல்லி தன்னுடைய புகழ்பெற்ற சிஷ்யனை பற்றி பேசும்போதெல்லாம் அஷ்ரேக்கருக்கு ஒரு பெருமை உண்டாகும். அவனிடம் என்னை கவர்ந்த இன்னொரு அம்சம் தனது இலக்கை முடிவு செய்து கொண்டு அதை நோக்கி தீவிரமாக உழைத்தது. பல மணி நேர பயிற்சிக்கு பிறகும் அவன் களைப்பில்லாமல் தொடர்ந்து அதே லாவகத்தோடு விளையாடுறதை பார்க்கும்போது பிழையில்லாத அவனுடைய துல்லியமான பேட்டிங் திறமையை பார்க்குற போதெல்லாம் இந்த பையனை இருட்டில் கிரிக்கெட்டை விளையாட சொன்னாலும் சரியாத்தான் ஆடுவான் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். எந்த ஒரு வெளிச்சமுமே இல்லை, இருட்டில் பேட்டை பிடிச்சி பாலை ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் கூட அற்புதமாக விளையாடி காட்டுவான் அப்படின்னு எனக்குள்ளார நிறைய நேரங்களில் தோணியிருக்கு. எந்த ஒரு சிறுவர்களும் தப்பு பண்ணுறது இயல்பு, ஆனால் அந்த தப்பை ஒரு தடவை சுட்டி காட்டிட்டா அந்த தப்பு திரும்ப வராதபடிக்கு அவங்க எவ்வளவு மாற்றிக்கிறாங்கன்றதுல தான் அவங்களுடைய முன்னேற்றம் அமைந்திருக்கிறது. அதோடு அவங்களுடைய விடாமுயற்சி, சோர்வடையாமல் அவங்க இருந்துக்கிறது அவங்களுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அவங்க ஒரு விளையாட்டை தீவிரமாக எடுத்து பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் முயற்சி எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த பயிற்சியாளராகிய அஷ்ரேக்கர் அவர்களுடைய கருத்து. இது எந்த ஒரு விளையாட்டு துறையில் மாணவர்கள் முன்னேற வேண்டுமானாலும் இவர் சொன்ன இந்த கருத்து ரொம்ப ஆழமான கருத்து. இது முக்கியமாக அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றினாங்கன்னா எந்த ஒரு விளையாட்டு துறையிலையும் சச்சின் மாதிரி ஒரு சாதனையை படைக்க முடியும். சச்சினையே ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்க அப்படி முன்னேறணும் அப்படிங்கிறது தான் நான் குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உள்வாங்கி கிரகித்து கொண்டு அதை அடுத்த சந்ததிக்கு விட்டு செல்வோம். இந்த அழகிய மாலை பொழுது இனிய மாலை பொழுதாக அமைந்திட நிர்விக்னலட்சுமி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.